முதல் கணவனோட சேர்ந்து ரெண்டாவது கணவனை கொடூரமாக தாக்கி கொலை பண்ணி கல்குவாரியில் கல்லை கட்டி வீசியிருக்காங்க இங்கே ஒரு மனைவி. சேர்ந்து வாழ அழைத்து ஜலசமாதி கட்டிய பயங்கரத்தின் பின்னணி என்ன? காவல் நிலையத்தில் வரிசை கட்டி நிற்கும் இந்த கூட்டம்தான் 38 வயதான நபரை கொன்று கல்லை கட்டி கல்குவாரியில் இறக்கிய கொடூரர்கள். நீலச்சுடிதாரில் நிற்கும் இந்த ஒத்த ரோசாதான் நடந்த கொலைக்கு சூத்திரதாரி. முதல் கணவனை ஏவி இரண்டாவது கணவனின் கதையை முடித்து கல்குவாரியில் ஜலசமாதி கட்டி உள்ளார் இந்த பாசக்கார மனைவி. ஹோசூர் தேன்கனிக்கோட்டையை அடுத்துள்ள தொட்டபிலிமுத்திரை கச்சுவாடி செல்லும் சாலையில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கும் ஒரு தனியார் கல்குவாரி குட்டையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்ட போலீசார் சோதனை செய்திருக்கிறார்கள். சடலத்தில் கட்டியிருந்த கல்லும் உடலில் இருந்த காயங்களும் நடந்திருப்பது கொலை என்று உறுதி செய்தன. மேலும் இறந்தவரின் கையில் செல்வராஜ் என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. உடனே அந்த பெயரை வைத்து விசாரணை செய்ததில் சடலமாக மீட்கப்பட்டவர் சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மகன் வேலுமணி என்று தெரிய வந்திருக்கிறது. தந்தையின் பெயரைதான் வேலுமணி கையில் பச்சை குத்தியிருந்துள்ளார். 38 வயதான வேலுமணியின் மனைவி ஷில்பா. இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கணவனை பிரிந்து சொந்த ஊரான தேன்கனிக்கோட்டைக்கு திரும்பியிருக்கிறார் ஷில்பா. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மனைவி அழைத்ததாக கூறி சென்னையில் இருந்து தேன்கனிக்கோட்டைக்கு சென்ற வேலுமணி அதன் பிறகு காணவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. வேலுமணியின் தந்தை செல்வராஜ் கொடுத்த இந்த தகவலின்படி போலீசார் ஷில்பாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போதுதான் வேலுமணியை கொன்று வீசிய உண்மை தெரிய வந்திருக்கிறது. ஆம், ஷில்பாவுக்கு வேலுமணி ஒன்றும் முதல் கணவன் அல்ல, இரண்டாவது கணவன். ஷில்பாவின் முதல் கணவன் பி செட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத். 34 வயதான இவருக்கும் ஷில்பாவுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். இருவரும் குடும்பத்துடன் ஓசூரில் வசித்து வந்திருக்கிறார்கள். அப்போது அருகே உள்ள வீட்டில் வசித்து வந்தவர்தான் வேலுமணி. இஞ்சி கிடைக்குமா, கொஞ்சம் குழம்பு கிடைக்குமா என்று நைசாக ஷில்பாவுடன் பேசி பழகி இருக்கிறார். அந்த பழக்கம் நெருக்கமாகி ஷில்பாவின் வீட்டில் வாழை இலை போட்டு விருந்தே சாப்பிடும் அளவிற்கு உறவு வளர்ந்திருக்கிறது. மஞ்சுநாத் வேலைக்கு சென்ற நேரத்தில் இருவரும் மஞ்சத்தில் கிடந்து உல்லாசம் அனுபவித்துள்ளனர். இந்த விவகாரம் தெரிந்து இருவரையும் கண்டித்திருக்கிறார் மஞ்சுநாத். ஆனால் அதற்கெல்லாம் அசராத ஷில்பா கட்டிய கணவனையும் பெற்ற பிள்ளைகளையும் அம்போவென விட்டுவிட்டு கள்ளக்காதலன் வேலுமணியோடு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இருவரும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு சென்று வாடகை குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் மஞ்சுநாத். 2 ஆண்டுகள் கள்ளக்காதலும் கட்டிலுமாய் வாழ்க்கை தொடர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் வாழ்ந்த முதல் கணவனே ஷில்பாவுக்கு போரடித்து போக இரண்டாவது கணவன் வேலுமணி மட்டும் விதிவிலக்கா என்ன? சமீப நாட்களாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஷில்பாவை வேலுமணி அடித்ததாக தெரிகிறது. அந்த கோபத்தில் கடந்த 10ஆம் தேதியன்று வேலுமணியை பிரிந்து சொந்த ஊருக்கே வந்திருக்கிறார் ஷில்பா. இந்த விஷயம் காவல் நிலையம் வரை சென்று பஞ்சாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே முதல் கணவனுடன் தான் வாழ்வேன் என ஷில்பா அடம் பிடித்ததால் போலீசார் சமரசம் பேசி மஞ்சுநாத்துடன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஷில்பாவுக்கு வேலுமணி தன்னை அடித்து துன்புறுத்திய ஆத்திரம் அடங்கவில்லை. மஞ்சுநாத்துக்கும் மனைவியை அபகரித்த கோபம் இருந்துள்ளது.
இதனால் இருவரும் பிளான் போட்டு வேலுமணியை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார்கள். அதன்படி வேலுமணிக்கு போன் செய்து தன்னை மீண்டும் அழைத்துச் செல்லும்படி கூறி சொந்த ஊருக்கு வரவழைத்திருக்கிறார் ஷில்பா. அந்த வார்த்தைகளை நம்பி குந்துக்கோட்டை கிராமத்திற்கு சென்ற வேலுமணியை ஷில்பாவின் அண்ணன் மோகன் பாபுவும் மஞ்சுநாத்தும் சேர்ந்து பாத்ரூமில் அடைத்து வைத்து 3 நாட்களாக அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி இருவரும் கொடூரமாக கட்டையால் தாக்கியதில் வேலுமணி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். கொலையை மறைப்பதற்காக அதே ஊரைச் சேர்ந்த மதுசூதனன் என்பவரது டெம்போவில் சடலத்தை ஏற்றிச் சென்று கல்குவாரியில் வீசி உள்ளனர். சடலம் தண்ணீரில் மிதக்காமல் இருக்க இரும்பு கொக்கிகள் செய்து அதில் கல்லை கட்டி இறக்கியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 25ஆம் தேதி சடலம் பெருத்து மிதந்ததால் உண்மை வெளிவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் 2வது கணவனை கொல்ல ஸ்கெட்ச் போட்ட கொலைகார மனைவி ஷில்பா, கொலையை செய்த ஷில்பாவின் அண்ணன் மோகன் பாபு, ஷில்பாவின் முதல் கணவர் மஞ்சுநாத், கொலைக்கு துணையாக இருந்த மதுசூதனன் ஆகிய 4வரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.